தேவன் ஒருவரை தலைவனாக தேர்ந்தெடுத்தால் அவருக்கு விரோதமாக நிற்பது எவ்வளவு ஆபத்தானது? இஸ்ரவேல் பாளையத்தில் திடீரென எழுந்த ஒரு கலகம் மோசேயின் தலைமைத்துவத்திற்கு விடப்பட்ட சவால். நாங்களும் பரிசுத்தமானவர்கள்தான், நீ மட்டும் ஏன் எங்களை ஆள வேண்டும் என்று கேட்ட கோராகுக்கும் அவன் கூட்டத்திற்கும் நேர்ந்த அந்த நடுக்கமூட்டும் முடிவு என்ன? வேதாகம வரலாற்றிலேயே பூமி பிளந்து மனிதர்களை உயிருடன் விழுங்கிய அந்த பயங்கரமான சம்பவத்தை பற்றி இன்று விரிவாக பார்ப்போம். கோராகு, தாதான், அபிராம் மற்றும் சபையின் தலைவர்களான 250 பேர் மோசேயையும் ஆரோனையும் எதிர்த்து நின்றார்கள். எல்லாரும் பரிசுத்தவான்கள்தான், நீங்கள் ஏன் எங்களை உயர்த்தவில்லை என்பதுதான் அவர்களின் கேள்வி. பிரியமானவர்களே, மோசே அந்த பதவிக்காக ஆசைப்படவில்லை. தேவன் அவரிடம் அந்த பொறுப்பை கொடுத்தார். இதை கேட்ட மோசே முகம் குப்பர விழுந்து ஜெபித்தார். நாளை காலையில் தேவன் யாரை தேர்ந்தெடுத்தார் என்பதை அவரே வெளிப்படுத்துவார் என்று சவால் விட்டார். ஒவ்வொருவரும் தங்கள் தூப கலசங்களை கொண்டு வந்து வாசஸ்தலத்தின் முன் நின்றார்கள். அப்போது தேவனுடைய மகிமை தோன்றியது. மோசே ஜனங்களை நோக்கி, இவர்கள் சாதாரண மரணம் அடைந்தால் கர்த்தர் என்னை அனுப்பவில்லை, பூமி தன் வாயை திறந்து இவர்களை விழுங்கினால் இவர்கள் கர்த்தரை அலட்சியம் செய்தார்கள் என்று அறிந்து கொள்வீர்கள் என்றார். அவர் சொல்லி முடித்த அதே கணம் அங்கிருந்த பூமி பயங்கரமாக பிளந்தது. கோராகு, அவன் குடும்பம் மற்றும் அவனுக்கு சொந்தமான அனைத்தும் அந்த பிளவில் விழுந்தன. பூமி அவர்களை அப்படியே மூடிக்கொண்டது. அதே சமயம் கர்த்தரிடமிருந்து புறப்பட்ட அக்கினி தூபம் காட்டிய அந்த 250 தலைவர்களையும் பட்சித்து போட்டது. பாளையமே நடுக்கத்தில் அலறியது. பிரியமானவர்களே, கோராகுவின் அழிவு நமக்கு சொல்லும் பாடம் ஒன்றுதான். தேவன் அபிஷேகம் செய்து நிறுத்திய தேவ ஊழியக்காரர்களுக்கு விரோதமாக முறுமுறுப்பதும் அவர்களை எதிர்த்து நிற்பதும் எவ்வளவு பயங்கரமானது என்பதை இந்த சம்பவம் நமக்கு எச்சரிக்கிறது. இன்று உங்கள் சபையிலும் உங்கள் வாழ்விலும் தேவன் தந்த ஊழியக்காரர்களை நீங்கள் கனப்படுத்துகிறீர்களா? இந்த வீடியோ உங்கள் கண்களை திறந்திருந்தால் விசுவாசத்தோடு ஆமேன், தேவன் நியமித்தவருக்கு நான் கீழ்ப்படிவேன் என்று கமெண்ட் செய்யுங்கள். நமது வேத வெளிச்சம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.